அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ கன்னி ராசிக்கு. ஏன்னா 7 விதமான முக்கியமான மாற்றங்கள் ஏற்பட போது அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பாசிட்டிவ் இம்பேக்டை க்ரியேட் பண்ண போது ரொம்ப முக்கியமாக கோச்சாரத்தில் இப்போ சுக்கிரனே லாபஸ்தானத்தில் இருக்கார். பெரிய லாபம் 2க்கும் போதுக்குரிய சுக்கிரன் வந்து 11th ஹவுஸில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மேஜிக் உங்கள் லைஃப்பில் ஏற்பட போகுது. அதுவும் குடும்பம்ன்ற விஷயம் ரொம்ப நாளாக பார்க்காத ஒருத்தவங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பும், ரொம்ப தூரம் ஒரு பயணம், இதையெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கன்னிராசிக்கு இருக்குது. ரொம்ப மேஜராக உங்களுக்கு வராத பணம் வந்துடும். ராகுவுடைய 7ஆம் பார்வையில், 11ஆம் பார்வையில், 3ஆம் பார்வையிலும் சரி பார்த்தீங்கன்னா அந்த குருவை பார்த்துட்ருக்காரு. குரு சந்திரனோட நட்சத்திரத்துக்கு வந்துருச்சு. குருவும் சந்திரனும் டச் ஆகும்போது வயதில் மூத்த பெண்களால் சில தொந்தரவுகள் ஏற்படும். அவங்கள்ட்ட முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக பேசுங்க. அது ஈவன் ஒரு வயசு பெரியவங்களாக இருந்தாலும். ஏன்னா நீங்கள் எமோஷ்னலாக ஏதாவது கடுமையான வார்த்தை உபயோகப்படுத்தும் போது இந்த டைமில் வந்து பெரிய பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா ரொம்ப சூப்பரான ஒரு வாழ்க்கை, ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமே ஒன் பை ஒன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்க போது, கிடைச்சிட்டே இருக்க போது. அது கிடைக்கிற இந்த நேரத்தில் போய்ட்டு ஒரு கோபத்தில், ஒரு எமோஷனில் நான் யாருன்னு காமிக்கிறேன் பார் என் மாசை அப்படின்றதெல்லாம் இந்த டைமில் வந்து வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துங்க. இது ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கும் சொல்கிறேன். ஏன்னா பெண்களுக்கு இங்கே கோபன்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்துட்டுருக்கு. அது சரியான விஷயம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் கோவப்படாதீங்க. கேது ராசியிலே இருக்கார். ரொம்ப ரொம்ப நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள், புத்தி ஒரு ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்க முடியல, அப்படியே ஒரு முடக்கி போட்ட மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கேன்னு சொல்லி விரக்தியான தன்மையில் இருக்குது. ஏன்னா கேது வந்து சந்திரன் நட்சத்திரம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில விஷயங்களை மாறுதலுக்கு உட்பட்டு அது அடுத்தடுத்து அப்படியே வேறு மாதிரி நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த நெகட்டிவான இம்பேக்டை வந்து எப்படி உருவாக்குதுன்னா, ரொம்ப முக்கியமாக புதன் கிரகமும் சந்திரனும் இருவருமே ஒன்றா தான் இருக்காங்க இன்னி கோச்சார நிலையில். அந்த சந்திரனும் புதனும் அதீத புத்திசாலித்தனத்தை கொடுக்கும், ரொம்ப சந்தேகப்பட வைக்கும். அந்த சந்தேகம் வந்து எப்படிலாம் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குதுன்னா, சில ரகசியமான விஷயங்களையும் செய்ய வைக்கும். இந்த ரகசிய நடவடிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன், நீங்கள் மெயிலில் சேவ் பண்ணி வச்சுருக்கிறது, கூகுள் ட்ரைவ், கூகுள் பே, இப்படி எல்லா விஷயங்களுமே இந்த ரகசிய நடவடிக்கை சில ஆகாத நபர்களோட திரும்ப பேசக்கூடிய நிலை, இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரைட் பர்சன் வரத்துக்கான சான்சஸ் எல்லாமே கேட்டு நெருங்கிடுச்சு. அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தை உருவாக்கும். உங்களுக்கு திருமணன்ற வாழ்க்கை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்கள் மனசை புரிஞ்சிக்கிற மாதிரி நல்ல ஒரு நபர் வாழ்க்கை துணையாக அமையறதுக்கான அம்சங்கள் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல முடிஞ்சு போன எக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை திரும்பியும் யோசிக்க வேண்டாம், அதுக்குள்ளே போக வேண்டாம். இங்கே சரி வராத ஒரு விஷயத்துக்குள்ளே தேடி போக வேண்டாம். ஆனால் நல்ல ஒரு பர்சனை நான் இழந்துட்டேன்னு வருத்தப்படுறீங்கன்னா அந்த நபர் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் இந்த டைமில் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா 7th ஹவுஸ் குரு 11th ஹவுஸை குறிக்கக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரத்தில் குரு ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ட்ராவல் பண்ணிகிட்ருக்க இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப எமோஷனலாக நிறைய நல்ல விஷயங்களை உருவாக்கிட்டே இருக்கும். அப்படியே அடுத்தடுத்து நீங்கள் நகர்த்து போயிட்டே இருக்கிற பாதைகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பெருசாக மிகப்பெரிய அளவில் மேஜிக் மாதிரி சந்தோஷத்தை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரொம்ப உயர்வான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். ரொம்ப முக்கியமாக கேதுவோடைய பின்னோக்கி பார்க்கக்கூடிய பார்வையும் முன்னோக்கி பார்க்கக்கூடிய பார்வையும் அந்த சந்திரனுடைய வீட்டை பார்த்துட்ருக்காரு. இந்த சந்திரனுடைய வீட்டை பார்க்கும்போது சில மனக்குழப்பங்களை கொடுக்கும். பெரிய பயணங்கள், பெரிய லாபம்ன்ற பாசிட்டிவ் இருக்குது. ஆனால் மனக்குழப்பத்தில் தப்பான டிசிஷன் எடுத்துடாதீங்க. ஏன்னா இங்கே தப்பான டிசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களை சுற்றி நிறைய பேர் நிறைய விதத்தில் வந்து உங்களுக்கு தப்பாக கைட் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் வருவாங்க. அவங்க பேச்சை கேட்டு லாக் ஆகிடாதீங்க. முக்கியமாக புதனுடைய அம்சம் அப்படின்னு பார்த்து லாயர்ஸ் அவங்க பேச்செல்லாம் வந்து கேட்குறது வந்து சரியாக தப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு, ஏன்னா அவங்க வந்து ஒரு விஷயத்த உடனே முடியணுன்றதுல நோக்கத்தில் எது வேணாலும் சொல்லலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கைன்றது இருக்குது. ஸோ இது திருமணம் சார்ந்திருக்கலாம், விவாகரத்து சார்ந்திருக்கலாம்,
ஸோ எப்படி எந்த ஒரு விஷயமும் பார்த்து கவனமாக முடிவு பண்ணணும். ரொம்ப முக்கியமாக நம்பிக்கை துரோகங்கள் அப்படின்றது உங்களுக்கு செஞ்சவங்கள நினச்சி திட்டாதீங்க. அதேமாதிரி நீங்களும் நம்பிக்கை துரோகம் பண்ணிடாதீங்க. ஏன்னா சில விஷயங்கள் உங்களை அறியாமல் அதை இழுத்துட்டு போகும். ஏன்னா இங்கே மனசை குறிக்கக்கூடிய சனி பகவான், எதிரி குறிக்கக்கூடிய பாதகாதிபதி குறிக்கக்கூடிய குரு நட்சத்திரத்தில் சனி பகவான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. இப்படி ட்ராவல் பண்ணும்போது சில விஷயங்களை கட் பண்ணி விட வைக்கும். கட் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு பாதைக்குள்ளே போகணும்னு நினைக்கும்போது அது ஒரு எதிர்மறை வலை, எதிர்மறை விஷயத்துக்குள்ளே மாட்டிக்க வச்சிரும். அதை மாட்டிக்கிட்டிங்கன்னா மீண்டு வர முடியாது. அது மீள முடியாத துயரங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். ரொம்ப முக்கியமாக எதிரிகளுடைய வலையில் நீங்கள் எப்படி சிக்கிறீங்கன்னா, நல்லவங்கள உங்களுக்கு கெட்டவங்களாக ப்ராஜெக்ட் பண்ணி காட்டுவாங்க. அந்த டைமில் நீங்கள் அதில் லாக் ஆகிடக்கூடாது. ரொம்ப முக்கியமாக நல்ல மனிதர்கள் அவங்களுடைய அழுகையும் வலியும் நமக்கு ரொம்ப தாக்கத்தை கொடுக்கும். கெட்டவங்களுடைய வலியோ தாக்கங்களோ ஒன்றும் பண்ணிடாது. ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லவங்களுடைய வலி, அவங்க வலிமை அவங்க அடிக்கணும்னு, அதாவது ஜெயிக்கணும்னு நினச்சா ஜெயிச்சிருவாங்க. பட் இருந்தாலும் நான் தோற்றே போகிறேன் பரவாயில்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு தோற்றே போவாங்க. அவங்கள்ட்ட வலியை மட்டும் கொடுத்துடக்கூடாது. அவங்களுக்கு வலியை கொடுக்குறதுனா அவங்கள ஏமாத்துறது அவங்களுக்கு. ஏன்னா சூழ்நிலை காரணமாக நான் ஏமாத்துறேன்னா அந்த சூழ்நிலை இன்றைக்கி ஒரு விஷயத்தை கொடுக்கும், நாளைக்கு ஒரு விஷயத்த செய்ய வைக்கும். நீங்கள் பாருங்கள், ராகுவுடைய பார்வையும் குருவுடைய பார்வையும் டச் ஆகுது. குருவுடைய 9ஆம் பார்வையோ உங்களுடைய மனசுஸ்தானத்தை தான் பார்த்துட்ருக்கு. அதுவும் சுக்கிரன்றது பெண் கிரகம், குரு என்றது ஒரு ஆண் கிரகம். அந்த சுக்கிரனுடைய வீட்டில் குரு போய் அமர்ந்து பெண் வீட்டை பார்க்கிறார். இங்கே பார்வை பலன்கள் எல்லாமே மனசு மாற வைப்பதும், தேவகுருவோடைய நிலையில் இருக்கிறவங்களுக்கு அகென்ஸ்டாக ஆகாத அசுரகுருவுடைய தன்மையும் இங்கே வெவ்வேறு விதமாக மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா தேவகுரு அம்சன்றது தெளிவான ஒரு முடிவு. ஆனால் அசுரகுரு அம்சம் தன்னுடைய தேவைக்கு முடிவுகள் எடுக்க வைக்கும். அதுக்காக அசுரகுரு லக்கணமோ அசுரகுரு ராசியோ மைனஸ்ன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா குரு அசுரகுரு வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அவருடைய பார்வை அசுரகுரு வீட்டை தான் பார்க்குறாரு 9ஆம் பார்வையில். ஓகேங்களா? 5ஆம் பார்வையிலையும் அசுரகுரு வீடு, 7ஆம் பார்வையிலையும் தேவகுரு வீடு, 9ஆம் பார்வையில் அசுரகுரு வீட்டை பார்க்குறாரு. ஸோ நிலம் வீட்டில் அமர்ந்து நிலம் வீட்டை பார்க்கும்போது சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். இந்த இடத்துல பெரிய அளவில் பிரம்மாண்டமான வீடு, வாகனங்கள் எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ரொம்ப முக்கியமாக இங்கே நீங்கள் திருமணம் என்ற விஷயம், 2வது குழந்தை சார்ந்த விஷயங்களில் அவசரமாக முடிவுகள் எடுக்காதீங்க. அவங்க சம்மந்தமான விஷயங்களில் பணம் கொடுக்கல் வாங்கல், நீங்கள் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்துலேயும் பார்த்து கவனமாக சூஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே கேட்குற எல்லா விஷயத்தையும் செய்யும்போது இருக்கிற வரைக்கும் ஒரு சப்போர்ட், ஃபினான்ஷியலி சப்போர்ட் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் சப்போர்ட் இல்லாத சூழ்நிலை உண்டாக்கும். அந்த சூழ்நிலையும் நீங்கள் கடன் வாங்க வைக்கும். கடன் இல்லாமல் இருந்த நீங்கள் கடன் சுமையில் மாட்ட வைக்கும். இப்படி தான் நிறைய விஷயங்களை நிறைய மிஸ்டேக் பண்ணி லாக் ஆகிட்டீங்க. இதுக்கெல்லாம் காரணம் எமோஷன்ஸ் தான். எமோஷன்ஸாக நீங்கள் என் பொண்டாட்டி, என் புருஷன், என் குழந்தை, என் உயிர், என் உலகம் அப்படின்னு அதுக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது அது முழுக்க உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்களை தான் அதிகமாக உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அது அதிகமாக உருவாக்கும்போது எதிர்மறையான வலைக்குள்ளே நீங்கள் சிக்கிப்பீங்க. அதுக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டிங்கன்னா மீள முடியாத துயரங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். இங்கே ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது கூட ரொம்ப நல்லா இருக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது கூட அதோடைய வேல்யூ தெரியாது. கிடைக்காத ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும்போது தான் அதோடய வேல்யூ ரொம்ப புரியும். அந்த வேல்யூவை புரிஞ்சிக்கிற நபர்களுக்கு உதவி பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும்போது இங்கே விசுவாசன்றது எல்லாருக்கும் கிடையாது. 99% பேருக்கு இல்லை, 1% பேர் தான் இருக்குது. அந்த 1% பேர் உங்களை சுற்றி இருப்பாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் வெறுத்துட்ருப்பீங்க. அப்படி வெறுத்துட்ருக்கும்போது ஆனால் கடைசி காலத்தில் அவங்க தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த நிமிஷம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் யோசிச்சு பாருங்களா, இவங்க ஹெல்ப் பண்ணணும்னு அவசியமே இல்லை, பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய நல்ல நண்பர்கள், பகை கிரகமாக இருக்கக்கூடிய எதிரிகள், உங்களுக்கு உங்களுக்கு மனசை விரக்தி அடைய வைக்கக்கூடிய துரோகிகள்,
இப்படி சூழ்ந்து இருப்பாங்க. ஆனால் இவங்கள நீங்கள் வெல்லணும்னா ரொம்ப முக்கியமாக அவங்க நல்லா இருக்கணும்னு சொன்னீங்கனாலே போதும். அவங்க உங்களுக்கு வலியை கொடுக்கும்போதெல்லாம் அவங்க நல்லா இருக்கணும்னு சொன்னீங்கனாலே போதும். நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. உங்களுக்குன்னு ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு வராத பணம் வரும். கோர்ட்டு கேஸ் சம்மந்தமான விஷயம் எல்லாமே சாதகமாக அமைச்சு கொடுக்கும். பொருளாதாரத்தில் மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு. இன்றைக்கி வருமானம் கம்மியாக இருக்கலாம், ஆனால் நாளைக்கு உங்களுடைய வருமானம் பெரிய நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர்ஸ் உங்கள் லைஃப்பில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் அந்த காசை நீங்கள் திருப்பியும் ஏதாவது ஒரு தேவையில்லாத விஷயங்களில் செய்ய வைக்கும். அப்படி மட்டும் செஞ்சிடாமல் நல்ல ஒரு விஷயங்களில் முதலீடு பண்ணி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு என்னவோ அதை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மகிழ்ச்சி, சந்தோஷம், உயர்வான நிலை, இன்பமான நிலை, எல்லா எதிர்மறை வலையிலிருந்து மீண்டு வந்து நல்ல ஒரு விஷயங்களுக்குள் போகப் போகிறீர்கள். உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை அமையப் போகிறது. எல்லாமே இனிமேல் நல்லதாக நடக்கப் போகிறது. நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. எழுதிட்டு உங்களுக்கு ஃபோனில் தெளிவாக சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். தெளிவாக ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு தெளிவாக அதுக்கான பரிகாரங்கள் சின்ன சின்ன பரிகாரம் தான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் வாழ்க்கை மாறிடும்.